நிக்கோதேமை பற்றி பார்த்தோம். அந்த born again, மறுபடியும் பிறக்குதல் அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ நிக்கோதேமு குறித்து நம்ம வாசிச்சது நினைவு இருக்கா? அது நாத்தான்வேல். ஆமாம். நிக்கோதேமஸ் வந்து யார் அப்படின்னு கேட்டால் ஒரு பரிசேயன். பரிசேயர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா சட்டவாதம் பண்ணுறவங்க. என்ன பண்ணுவாங்க? சட்டவாதம் பண்ணுறவங்கன்னா என்ன? லீகலிஸ்டிக் இன் இங்கிலீஷு. சட்டவாதம்னா அவங்க வந்து வேதம் வந்து ஒரு சட்ட புஸ்தகம், 613 சட்டங்கள் இருக்கிறது. அதில் அதெல்லாம் வந்து நல்லா கவனிங்க. அந்த சட்டத்தில் ஒன்றில் நீ தவறினால் எல்லாவற்றிலும் தவறினவன் ஆவாய், இதான் பைபிள் சொல்லுது. இது வந்து ஜேம்ஸில் இருக்குது, யாக்கோபில் 2:10 இருக்குது. ஒன்றில் நம்ம தவறுனா எல்லாவற்றிலுமே நம்ம கோட்டை விட்ட மாதிரி தான். அல்லேலூயா. ஆனால் இந்த பரிசேயர்கள் என்ன செய்வாங்க? ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும்னு அன்றைக்கு எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. சரியா? ஆனால் ஜீசஸ் நடந்து போகும்பொழுது அதிக மிரக்கல் செய்கிறார். அதிகமான இப்போ 2ஆம் அதிகாரத்தில் தான் நம்ம வந்து பார்க்குறோம். என்னன்னா, அந்த கானா ஊரில் ஒரு கல்யாணம் இருக்குது. அந்த கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சு. அந்த திராட்சை ரசத்தை அவர் குறைவானதை நிறைவாக்குனாரு நம்ம பார்க்குறோம். இது ஒரு பெரிய மிரக்கல் இல்லையா? அது 2ஆவது சாப்டரில் முடியும் பொழுது என்ன இருக்குன்னா, நல்லா கவனிக்கணும். 2ஆவது சாப்டர் எப்படி முடியுதுன்னா 24-25 வாசிக்கிறீங்களா? பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால். நல்லா கவனிக்கணும். அப்படி இருந்தும்னு இருக்கு பாருங்க. அப்படி இருந்தும் அப்படின்னா எப்படி இருந்தும், எப்படி இருந்தும். பைபிளை வந்து நல்லா கவனிங்க. நீங்கள் வந்து சும்மா வந்துட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றியை பார்க்கவே முடியாது. சரியா? பைபிளை ருசிக்கணும். நம்ம அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அது உள்ள. அல்லேலூயா. born again பற்றி பார்க்குறோம். அதோட அஸ்திபாரமான ஒரு வசனத்தை இப்போ நான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? 2ஆம் அதிகாரத்தில் மிரக்கல் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் என்ன இருக்குதுன்னா, எருசலேமுக்கு வர்றார். பஸ்கா பண்டிகை வர்றதுக்கு, கொண்டாடுறதுக்கு எருசலேமுக்கு வர்றார். அப்போ இந்த மிரக்கல் எங்கே நடக்குதுமா? இந்த மிரக்கல் எங்கே நடக்குது? கலிலேயால கானா ஊருங்கிற இடத்துல இருக்குது. அவள் பண்டிகைக்காக அவர் ஆப்சென்ட் ஆகல, அதான் சொல்ல வரேன். அதை கொண்டாட அவர் ஒரு ஆஸ் யூசுவலாக ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி என்ன செய்கிறாரு? ஒரு மனுஷகுமாரனா அந்த கல்யாணத்தில் அந்த இதை முடிச்சுட்டு அவர் என்ன செய்கிறாரு? அந்த பண்டிகைக்கு எருசலேமுக்கு வராரு. அப்போ கானா ஊரில் நடந்த கல்யாணத்தில் நடந்த மிரக்கல் இல்லாமல் பாஸ்கா கொண்டாடுறதுக்கு வராரு இவர். அல்லேலூயா. அப்போது எருசலேமில் இவர் நிறைய மிரக்கல் செய்தார்னு இங்கே இருக்காரிட்டா எங்கே இருக்குது? எருசலேமில் அவர் அநேக அற்புதங்களை செய்தார்னு இருக்கா? 22 இங்கே கீழே பாருங்க. எருசலேமில் அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். நல்லா கவனிங்க. அந்த அப்படி இருந்துங்கிறதா இங்கே நான் பேச போகிறது. சரியா? அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷருள்ளிருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. இது புரிஞ்சிச்சா? ஏதாவது ஏமா என்ன புரியுது? அதாவது மிரக்கல் பண்ணிட்டார் கானா ஊரில். அது கலிலேயாவில் இருக்குது. கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு வராரு. எருசலேமில் அங்கே இருக்குது மிரக்கல்லாம் செய்தார்னு இருக்குது. ஆனால் அந்த இடத்துல என்ன மிரக்கல் செய்தார்னு இல்லை. ரைட்டா? என்ன மிரக்கல் செய்தார்னு இல்லை. ஆனால் எருசலேமில் நிறைய மிரக்கல் செய்ததுனால அங்கே அந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் இவங்கெல்லாம் என்ன முடிவு பண்ணுறாங்க? இவர் நிறைய மிரக்கல் செய்கிறவர்னு தெரியுது அவங்களுக்கு. ஆனால் சாபத்தில் ஓய்வு நாளில் செய்யக்கூடாதுங்கிறது அவங்களுடைய சட்டவாதம். அவங்களுடைய சட்டம் என்ன? ஓய்வு நாளில் பரிசுத்தமாக ஆசரிக்கணும். அந்த ஓய்வு நாளில் எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஆனால் எல்லாரும் இவர் மிரக்கல் செய்தது என்ன வைத்தார்கள்? இவர் மிரக்கல் செய்தது என்ன வைத்தார்கள்? சொல்லுங்க எல்லாரும், என்ன அது சொல்லுங்க. எல்லாரும் விசுவாசம் வைத்தார்கள். எல்லாரும் விசுவாசம். அந்த மிரக்கலை கேட்டவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? விசுவாசம் வைக்கிறாங்க. ஆனா ஜீசஸ் இருக்கிறார் பாருங்க. அப்படி இருந்தும், எப்படி இருந்தும், விசுவாசம் இருந்தும் ஜீசஸ் வந்து அவங்கள அவரு என்ன பண்ணல? நம்பி இணங்கவில்லை. சொல்லுங்க எல்லாரும். நம்பி இறங்கவில்லை. இல்ல, இணங்கவில்லை. நம்பி, கவனிங்க, நம்பி இணங்கவில்லை. யாரு? ஜீசஸ் வந்து விசுவாசம் வச்சவங்களை என்ன செய்யல? அவரு
நம்பி இனங்களை ரொம்ப கவனமா இருக்கணும். விசுவாசம் நம்ம கூட இருந்தா கூட அவர் நம்மளை நம்பணும். நம்ம ரொம்ப எக்ஸைட்டிங்கா ரொம்ப இன்ஸ்பயர்டா ஒரு மெசேஜை கேட்ட உடனே ஒரு குஷியா இருந்துக்கிட்டு ஒரு ஃபீலிங்ல ஃபெய்த்தை நம்ம ஆப்ரேட் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்கிறது மட்டுமே அவருக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை கொடுக்காது. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? நான் அவரை நம்புறது நீங்க அவரை நம்புறதை விட அவர் என்ன செய்யறாரு பாருங்க. விசுவாசம் வச்சவங்களை அவர் என்ன செய்யலங்க. ஏங்க பைபிள் சொல்லுது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது அப்படின்னு இருக்குது பைபிள்ல. ஹீப்ரு 11:6 இவர் தானே வார்த்தையானவர். ஆனா இவர் என்ன செய்யறாரு பாருங்க. அங்க இவர் செய்த மிரக்கலை வச்சு நிறைய பேர் ஃபெய்த்தில் இருக்கிறவங்கள இவர் விசுவாசிக்கிறாங்க இவரை. ஆனா அவங்கள அப்படி இருந்து அவர் அவங்களெல்லாம் நம்பலையாமா. இங்கிலீஷ்ல கேஜேவியில் இருக்கு. கேஜேவி யாராவது எடுத்து வாசிப்பா. he did not commit. இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எதுல வருதுன்னு இதுல இருக்கு, ஆம்பிளிஃபைட்ல இருக்கு. அப்படின்னா அவங்கள நம்பல அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? இதோட அர்த்தங்களை நீங்க தெரிஞ்சா அடாடா நம்மள அவர் அப்படி என்ன செய்யக்கூடாது, நம்மள அவர் நம்பாம இருக்கக்கூடாதுன்ற ஃபீல் வரணும் உங்களுக்கு. இல்லாட்டா சும்மா சும்மா வந்துட்டு சும்மா போற மாதிரி இருக்கக்கூடாது நீங்களும் நானும். அவர் என்ன செய்யல, டிபிடியில் இருக்கு என் ட்ரஸ்ட்னா ENTRUST ட்ரஸ்ட் நம்பல அவங்களங்கிறாரு. யாரை நம்பல? காடு. அக்கார்டிங் டு த வேர்ஸ் யாரமா நம்பல? காடு. விசுவாசிச்சவங்கள நம்பல. யார நம்பல? அப்படிங்களா? அவர் மிரக்கல் செய்யறவர்னு தெரிஞ்சும் நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க. ஆனா இவர் அந்த விசுவாசிச்சவங்க என்ன செய்யல. அதுதான் KJV and NKJV என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, but Jesus did not yet entrust himself to them because he knew how fickle human hearts can be. அவங்க இருதயம் விசுவாசமா இருக்கிறது மட்டும் இல்லைங்க, நல்லா கவனிக்கணும். எது இருக்கணும்? இப்போ வர்ஷிப்ல சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? இருதயம். அந்த அமர்ந்து இருக்கிறது எதோட ரிலேட்டட் தெரியுங்களா? அது அமர்ந்து இருக்கிறது இப்படி பாடி சிட்டிங்ல இருக்கிறது இல்ல. அமர்ந்து இருக்குன்னு அந்த மைண்ட் எப்போ செட் ஆகும்? இந்த ஹார்ட்ல ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருந்தாதான். அல்லேலூயா. அப்போ இங்க என்ன அவர் மீன் பண்றாரு? விசுவாசமா இருக்கிறவங்கன்னா எப்படி இருப்பாங்க? நிறைய பேர்னா நமக்கு வாழ்க்கையில் ஒரு மிரக்கல் நடந்துருச்சுன்னா உடனே அவரை காட் இவர் மாதிரி எனக்கு இல்லை ஆகா ஓகோன்னுவாங்க. சில சேலஞ்சஸ்லாம் வந்துருச்சுன்னா என்ன செய்வாங்க? அவரை என்ன ஏன் இப்படி செஞ்சாருன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதனால மிரக்கலை கண்டு நல்லா கவனிக்கணும். ஒரு சில மிரக்கலை பார்த்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர்டா ரொம்ப எக்ஸைட்டடா காடை ரொம்ப பிரைஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க யாரு? இல்ல ஹார்ட்ல ஒரு பீஸ்ஃபுல்லா இவர் இருக்கிறாருங்கிறவங்க யாருன்றது தான் அவர் பார்க்கிறார். அவருடைய இருதயம் அப்படிப்பட்டதா இருக்குதா? விசுவாசிகளுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு பார்க்கிறாரு. விசுவாசிகளுடைய விசுவாசங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்ட். ஆமென். விசுவாசிக்கிறேன்னு சொல்றதுனால விசுவாசம் அல்ல. அவர் உங்களுக்கு கமிட் பண்ணுவார். அவங்கள ஹலோ உங்ககிட்ட கமிட்மெண்ட்னா என்ன? நம்ம கமிட் பண்ணுறதுன்னா என்ன? அந்த அந்த சென்டென்ஸ் தான் அதுக்கு ஆப்டா NKJV. கமிட்னா இப்போது சில பையன்களை பார்த்து அந்த பையன் கமிட்டட் அப்படின்வாங்க. அந்த கேர்ள் அவளை பொண்ணு கேட்கலாமா, அவள் கமிட்டட் அப்படின்வாங்க. கேட்டிருக்கீங்களா? அப்படி கமிட்டட் மீன்ஸ் வாட்? அவள் லைஃப்பை இன்னொருத்தன்ட்டு அவள் கொடுத்துட்டா அப்படின்னு. அப்போ காடு அவங்க டிட் நாட் கமிட்னா அவங்களோட இவர் கனெக்ட் ஆக மாட்டேங்கிறார். though they are believing. ஹல்லேலூயா. ஏன் இவருக்கு தான் பிடிக்குமே விசுவாசம் இல்ல. அதாவது நல்லா கவனிக்கணும். ஒரு மிரக்கலை பார்த்துட்டு மட்டும் ஒரு சில மிரக்கல்ஸை பார்த்துட்டு மட்டும் காட்னு சொல்றவங்க அவருக்கு தேவை கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ மிரக்கல் என்ன பண்ணுது? இந்த மாமிச கண்கள் பார்க்குது, அதில் அவங்களுக்கு கிடைச்ச வெற்றியை பார்க்குது, ப்ராஃபிட்டை பார்த்துட்டு ஒரு இன்ஸ்பயர் ஆகுறாங்க. அந்த ஒரு குரூப்ல இருக்கிற ஒரு நபர் தான் யாரு? நிக்கோதேமஸ். எந்த குரூப்லமா? இந்த மிரக்கல்ஸை பார்த்துட்டு ஆகா இப்படிலாம் மிரக்கல் பண்றாரே. ஆனா நிக்கோதேமோட கர்த்தருடைய இருதயம் இணங்கவில்லை. மிரக்கல்ஸ்லாம் பார்க்குறாரு. அந்த குரூப் பரிசேயர்களுடைய குரூப்ல தான் இருக்கிறாரு நிக்கோதேமஸ். போனகனை பத்தி பேசிட்டு இருக்கேன். நிக்கோதேமஸ் இஸ் a professor in theology. அவர் நீ இதுல டீச்சரா இருக்கே உனக்கு தெரியலையான்னு கேட்கிறாரு. ஜீசஸ் சொல்றாரு அப்படி
என்ன மறுபடியும் பிறக்கிறதுனா தெரியாதா? நீ ஒரு தியாலஜின் அப்படின்றார் ஜீசஸ். நீ ஒரு டீச்சர் அப்படிங்கிறார். பரிசேயன், குட் லீடர், அப்புறம் என்ன ப்ரொஃபஸர், எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிஞ்சு தன்னை காத்துக்கொள்றவரு. ஆனா தெரிய வேண்டியது தெரியலங்க. தெரிய வேண்டியது தெரியாதவங்களோட காட் கமிட் ஆக மாட்டார். ஹலோ, தெரிய வேண்டியதை தெரியாதவங்களை, தெரிஞ்சு வச்சுக்காதவங்களோட காட் கமிட் ஆக மாட்டார். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? காட் கமிட் ஆகலன்னா என்ன அப்படின்றீங்களா? அப்படின்னா இந்த உலகத்துல நீங்க வாழறதே ஒரு பெரிய ஜீரோ லைஃப் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு கடவுளை இல்லைன்ற ஒரு குரூப்ல கூட இருந்துடலாம். ஹலோ, அதனால இந்த வசனத்தெல்லாம் படிக்கும்போது தெரியுது, அப்படிப்பட்ட ஒருத்தன் யாரு? நிக்கோதேமஸ். இந்த நிக்கோதேமு இவன் ராத்திரில வரான். ஏன் ராத்திரில வந்தான்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா, ராத்திரில ஜீசஸ் என்ன சொல்றாரு பாருங்க. இவர் நம்பி இணங்கல, போய் நிக்கோதேமுட்ட போய் இவர் பேசல. அங்க இருக்கிற பரிசேயர்கள்ட்ட இவர் என்ன செய்யல, நம்பி இணங்கல வந்துட்டாரு. ஆனா இவன் வரான். யார் வரா? நிக்கோதேமு என்ன கேட்கிறான்னு உங்களுக்கு தெரியும். போன வாரம் நான் சொன்னேன், ரபி, ரபா இன் இங்கிலீஷ், நீர் தேவனிடத்துல வந்ததுனாலதான் இந்த மிரக்கல்லாம் பண்றீங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க தேவனிடத்துல இருந்து வந்ததுனாலதான் இந்த மிரக்கல் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இவரு மிரக்கலை பத்தி பேசினவன்ட்டு இவர் என்ன சொல்றாரு பாருங்க. மிரக்கல், ஆமாப்பா, ஆமா, நான் தேவனிடத்துல தான் வந்தேன், நான் தேவகுமாரன். என்னங்க, நான் தேவனிடத்துல தான் வந்தேன், நான் தான் தேவகுமாரன், நான் தான் வரப்போகிற மெஸ்ஸையா, நான் தான் இந்த உலக மக்களுக்காக. இந்த பின்னாடிலாம் வருது 3:16 அதே சாப்டர்ல. என்னன்னு 3:16 என்னது? ரொம்ப காஸ்பலுக்கு தேவையான வசனம். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்தவர்களிடத்தில் அல்ல. இது ஒரு பெரிய கீ வேர்டு. அது அதெல்லாம் என்கிட்ட சொல்லல அவரு, இல்லைங்க, அதெல்லாம் சொல்லல. மிரக்கல் கேட்க வந்தவன்ட்டு அவர் என்ன சொல்றாரு, நீ மிரக்கலை பத்தி கேட்கறதுக்கு முன்னாடி சொல்ற அதெல்லாம் என்னத்துக்கு அப்படிலாம் பேசப்படுறாரு காடு. அவர் சொல்றாரு, நீ மறுபடியும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டேன். அப்ப காட் ஃபோக்கஸ் பண்றது எதங்க சொல்லுங்க? தேவனுடைய ராஜ்யம் தான். மறுபடியும் பிறக்கிறத நீ மறுபடியும் பிறக்கலன்னான்றார்ல. அப்ப அவர் ஃபோக்கஸ், இவன் மிரக்கலை ஃபோக்கஸ் பண்றான். அவர் எதை ஃபோக்கஸ் பண்றாரு? மறுபடியும் பிறக்கிறது ஃபோக்கஸ் பண்றாரு. அல்லேலூயா. born again, come on everybody, born again. நான் சொன்ன போன வாரத்துல physically born, spiritually born. நம்ம எல்லாருமே பிசிக்கலா அம்மா அப்பா மூலமா ஒரு தடவை நம்ம பிறந்துட்டோம். அந்த பிறப்பு மட்டும் போதாது. enter to the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக என்ன வேணும்னு சொல்றாரு? நீ மறுபடியும் பிறக்கணுங்கிறார். அதுக்கு தான் கொஸ்டின் கேட்கறான், உங்களுக்கு தெரியும், இனிமே நான் இவ்வளவு பெரியவனா இருக்கிறேன், இனிமே நான் எப்படி அப்படின்னு தான் சொல்றாரு. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். ஃபர்ஸ்ட் ஜலத்துல பிறந்துட்ட, நீ பிசிக்கலா பிறந்துட்ட, அடுத்து நீ ஆவியில பிறக்கணுங்கிறாரு. இப்ப நான் உங்களை கேட்டேன்னா நீங்க ஆவியில பிறந்திருக்கீங்களான்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. மறுபடியும் பிறந்திருக்கீங்களான்னா என்ன சொல்லுவீங்க? எஸ் தான் சொல்லுவீங்க. மறுபடியும் பிறந்திருக்கீங்களான்னா எஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல? அப்படிதானே சொல்லுவோம். ஆனா பைபிள்ல மறுபடியும் பிறக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அது ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. மறுபடியும் பிறக்கிறது, கமான் எல்லாரும் சொல்லுங்க, நான் மறுபடியும் பிறந்திருக்கேன், நான் மறுபடியும் பிறந்திருக்கேன்னு சொல்லுங்க. நான் மறுபடியும் பிறந்திருக்கேன்னு சொல்லுங்க. அப்படின்னா நீங்க தைரியமா சொல்லலாம், நீங்க surely you will enter the kingdom of God. நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு கட்டாயம் பிரவேசிப்பீங்க. ஆனா நான் சொல்றேன் எல்லாரும் இல்லைன்றேன். though we are born again. ஹலோ, நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? எல்லாரும் இல்லைன்னு சொல்றேன். அப்போ born againல சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்கு. சிலர் born again இருந்து சூசைட் கூட பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? சூசைட் பண்ணியிருக்காங்க. born again, ஒரு தடவை நான் பிறந்துட்டேன். அந்த பிசிக்கலா பிறக்கும் போது நம்முடைய ஆட்டிடியூட் இருக்குது, இல்லைங்க? நமக்குன்னு சில குடும்பத்துக்கே உரிய சில ஆட்டிடியூட்லாம் இருக்கும். கோபம் இருக்கும், ஆங்கர் இருக்கும், அப்புறம் சில முரட்டாட்டமான குணாதிசயங்கள் இருக்கும். அது ஜெனட்டிக்கலா வருது. எல்லாத்தையும் தாண்டினது தாங்க இந்த மறுபடியும் பிறக்கிறதுங்கிறது. மறுபடியும் பிறக்கிறது, அந்த ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிய காரியத்தைன்னு சொன்னார் பாருங்க. அல்லேலூயா. எல்லாம் புதிதா. என்ன இப்ப மறுபடியும் பிறந்தவங்களுக்கு எல்லாம் புதுசா இருக்கா? நான் சொல்லுவேன், நான் ஃபர்ஸ்ட்
மேட்னி பார்ப்பேன், செகண்ட் ஷோ போயிருக்கோம். ஏன்னா பாலகுமாரன் நாவல்களை படிப்பேன், பரீட்சை படிக்கிற மாதிரி படிப்பேன். சில நேரங்களில் சில மனிதர்கள்ன்றதெல்லாம் மெர்க்குரி பூக்கள்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கும், பரீட்சை படிக்கிற மாதிரி. சரிங்களா? எப்போ born again அப்படிங்கிற ஒரு சத்தியம் தெரிஞ்சிச்சோ அப்படி அபவுட் டர்ன் நான் திரும்பிட்டேங்க. ஹல்லேலூயா. அந்த இருதயத்துக்குள்ள born again ஆனவங்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த இருதயத்துக்குள்ள அவர் வந்துடுறாரு. born again இருந்தா என்ன நடக்குது? born again இருந்தா என்ன? நீ ஸ்பிரிச்சுவலா புதுசா பிறக்கிற. காட் எப்படி இருக்கிறாரு? ஸ்பிரிட்டா இருக்கிறாரு. இதே மூக்குமுடி தான், இதே ஆளு தான், இதே குட்டை தான், இதே நெட்டை தான், இதே மாதிரி கருப்பு தான், சிகப்பு தான், இதே தான். ஆனா born again ஆன உடனே அங்க உள்ள இருதயத்துக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது. ஆமென் சொல்லுங்க. அது நடக்காத வரைக்கும் நீங்க born again கிடையாதுங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவம் தோற்று போன இடம் இதாங்க. நான் born again, நான் born again. What is born again? ஸ்பிரிட்ல நீங்க பிறக்கிறத எவ்வளவு அழகா சொல்றாரு. 3ஆம் அதிகாரத்துல 8 பார்த்தோம் பாத்தீங்களா? போன தடவை 8 காற்றானது. ஒரு காற்று எங்க இருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது எங்க போகுதுன்னு தெரியுமா? அது ஆபரேட் பண்றது யாருன்னு தெரியுமா? ஹல்லேலூயா. அந்த வானத்தை நீங்க அளவிட முடியுமா? அவருடைய மகாபலத்தினால் வானங்களை அளவிட்டார். அவருடைய நீட்டப்பட்ட பலத்த கரம் ஓங்கும் புயமும் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு நினைச்சு பார்த்தா இப்ப பாட்டு பாண்டமே சர்வஞானி அவரு. அல்லேலூயா. இந்த பூமியினுடைய ஆழம் உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. வானத்துடைய நீல மகனம் தெரியுமா? நட்சத்திரங்களுடைய பேரிட்டு அழைக்கிறாரு, அதை பத்தி நமக்கு தெரியுமா? ஒண்ணுமே நமக்கு தெரியாது. அல்லேலூயா. born againனா இந்த மண்டர்க்குள்ள இந்த மைண்ட், நேச்சுரல் மைண்ட்ல ஒண்ணுமே தெரியாதுன்னு ஒரு சரண்டர் லைஃப் தாங்க born again லைஃப். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கண்ணு பார்க்கறது, இந்த காது கேட்கறது, இது எல்லாத்தையுமே கீழ்ப்படுத்திக்கிட்டே இருக்கிறது தாங்க born again லைஃப். நாட் ஓன்லி ஆன் சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, அகைன் சண்டே. ஹல்லேலூயா. எவ்ரிடே born again அனுபவம்ன்றது நாட் ஓன்லி ஒன் டே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப born again அப்படின்றது you are born again in spirit. God எப்படி இருக்கிறாரு? கர்த்தர் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் எப்படி இருக்கணும்? அப்ப இந்த நீங்க ஆவிக்குரியவர்களா இருந்தா அந்த மாமிசத்துக்குரியவர்களா என்ன ஆயிடணும்? சில பாருங்க உடனே கெட்ட வார்த்தை பேசுவாங்க, பார்த்திருக்கீங்களா? கிறிஸ்டியன். ஹலோ, born againனா ஒருவேளை உங்களுடைய பழைய மனுஷன்ல டக்குன்னு கெட்ட வார்த்தை வரலாம். அது நீங்க born again ஆன பிறகு அது என்ன ஆயிருக்கணும்? என்ன ஆயிருக்கணும்? சுத்தமா காணா போயிருக்கணும். ஹலோ, அந்த கோபத்தை சடார்னு போடுறது, எதையாவது அடிக்கிறது, பாத்திரத்தை போட்டு உடைக்கிறது, முறைச்சிக்கிறது, இதெல்லாம் என்னதுங்க? இதுல எந்த காட் அப்படி இருக்கிறாரா? ஏன் கல்லாப்பட்டை உடைக்கிறாரு? இதுல சாட்டை உண்டு பண்றாரு. ஏமா சாட்டை உண்டு பண்ணி ஒரு இடத்துல கோவப்பட்டு சாட்டை எடுத்து சாட்டை உண்டு பண்ணி இவரே ப்ரிப்பேர் பண்ண கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு. ஏன் அவ்வளோ கோபம் வருது அவருக்கு இந்த விஷயத்துல? ஜீசஸ்க்கு கோபம் இல்லையா? அவர் சாட்டை உண்டு பண்ணலையா அப்படின்றீங்களா? அதாவது அவருக்கு என்ன தெரியுமா? நான் தான் என் ஜீவாதார பலி, நான் தான் பலி. நீ என்ன செய்யற? ஆடுகளையும் மாடுகளையும் புறாக்களையும் பறவைகளையும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை எல்லாம் வச்சிட்டு இருக்க. எதுக்கு வச்சிருக்க? பலி கொடுக்க. அந்த கோபம் அவருக்கு, அதுக்கு தான் கோபம் வருது, வேற எதுக்குமே கோபம் வரல. அல்லேலூயா. ஏன் அவருக்கு கோபம் வரல? பாருங்க அந்த விபச்சார ஸ்திரீ வராளே, அவ மேல கோபப்பட்டாரா? சொல்லுங்க, கோபப்பட்டாரா? கோபப்படல. 5 புருஷன் சொன்னி அவகிட்ட கோபப்பட்டாரா? சமாரேஸ்வரிகிட்ட. டாக்ஸ் கலெக்டர் சகே வந்து குருக்கன் மேன், டாக்ஸ் கலெக்டரே, பட் ரொம்ப கன்னிங் ஃபெல்லோ, அநியாயமான ஒரு சம்பாத்தியத்தை சம்பாதிச்சிருக்கிறான். அல்லேலூயா. அவங்களெல்லாம் சொன்ன சந்தோஷமா இறங்கி வரான், சந்தோஷமா கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு தங்கணுங்கிறாரு. எல்லாரும் உன்னை குற்றப்படுத்துறாங்க, நான் இல்லை, இனிமே பாவம் செய்யாத போன்றாரு. ஹலோ,
அப்ப அவருக்கு எதுங்க பெருசா தெரியுது? ஹார்ட்ல இருக்கிற சப்மிஷன் தாங்க பெருசா தெரியுது. உன் ஹார்ட் எப்படி இருக்கு? உன் ஹார்ட்டை நம்பி அவர் என்னங்களாமா? யூ ஆர் born again இல்ல? நம்மளாம் born again தான். நம்மள நம்ப முடியுமா அவரு? உங்க மனசு சொல்லுதா என்ன நம்பலான்னு? நம்பி இணங்கவில்லைன்னு இருக்கு born again. அங்க இருக்கிற பரிசேயர்கள் பைபிளை கரைச்சு குடிச்சவங்க இத பாருங்க, நல்ல கேளுங்க. who is born again? they are praying to God. அப்படின்னா born again ஆ? come on, ரொம்ப ஜெபிப்பாங்க. பேசுங்க. அந்த இவன் இருக்கான் பாருங்க நிக்கோதேமு, தன்னுடைய வருமானத்துல ஒரு வருமானம் இல்லை, அவனுக்கு நிறைய வருமானம், எல்லா வருமானத்திலும் டைத் கொடுக்கிறவன், வாரத்துல 2 நாள் கட்டாயமா ஃபாஸ்ட் பண்றவன், காலையில குளிக்கணும் சாயந்தரம் குளிக்கணும், எத்தனை தடவை குளிக்கணும், ஒரு பிரேதத்தின் கிட்டக்க போனா அத்தனை தடவை குளிக்கணும், எல்லா சட்ட திட்டத்திலும் கீழ்ப்படிஞ்சவன் தான். அல்லேலூயா. பரிசேயர்கள் எந்த ஒரு ஆக்ஷன், ஹியூமன் ஆக்ஷனும் காட் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. உன் இருதயத்தை கர்த்தர் பக்கம் திருப்பாம. born againனா யாரு? born again யாருமா? born again யாரு? I am born again அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அப்ப நம்மகிட்ட ஏதோ ஒன்று இம்பாக்ட் பண்ணிருக்குல்ல. நம்ம born again தானே? என்ன சொல்லுங்க, யோசிங்க. நம்ம ஒரு born again தானே? நம்ம ஆவியில மறுபடியும் நம்மள பழைய மனுஷனை அடக்கம் பண்ணி புதுசா நம்மளை எந்திரிக்க வச்சு நம்ம born again ஆயிட்டோம்ல. என்ன மாற்றம் இருக்கு உங்ககிட்ட என்கிட்ட கர்த்தர் நம்புறதுக்கு? ஹல்லேலூயா. அதே சினிமா இருக்கா? அதே சீரியல் இருக்கா? அதே ஸ்மோக்கிங் இருக்கா? அதே கெட்ட வார்த்தை இருக்கா? ஹலோ, அதே கோபம் இருக்கா? அதே சண்டை இருக்கா? அதே பொறாமை இருக்கா? உலகத்தில் இருக்கும் போல பொறாமை வரும் எனக்குங்க, நிஜத்தை சொல்றேன். ஐ வாஸ் a sinner. இப்போ நான் சொல்ல முடியும், காடுக்கு sin is a serious matter. ஹலோ, காடுக்கு பாவங்கள் இல்லை, பாவம். பாவம்ன்றது ஒண்ணுதாங்க பாவம், ஒண்ணுதான் பாவம். எது பாவம் தெரியுமா உங்களுக்கு? அவரே வேணாங்கிற பாவம் தாங்க பெரிய பாவம். வேற அந்த ஒரு பாவத்துல எல்லாமே வந்துடும் கூட. எது பாவம்? சின்ஸ்ன்னு இல்லை, நீங்க வேணா பாருங்க. ஆனா அந்த சின்னுக்கு அப்புறம் வர்ற அந்த நபர் எப்படி இருப்பாங்கன்னா இருக்கு, கொலை வெறி, காம விகாரம், சண்டை, தூஷணம், வம்பு, வீண் வார்த்தை, இப்படிலாம் இருக்குது. பொறாமை, பிரைடு, மணி மைண்ட், இப்படி நிறைய வருது, லிஸ்டே வருது. அதெல்லாம் எதுல இருந்து வருது தெரியுங்களா? அத ஒரு சின்ல இருந்து ஆக்சசரிஸ் அதெல்லாம். அல்லேலூயா. சோ நம்ம ஒரு born again அப்படின்னா, நீங்க ஒரு நாள் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய லைஃப்ல ஒரு நாள்னா ஒரு நாளும் இன்னைக்கு சண்டே வீட்டுக்கு போயிட்டு கூட அந்த கோபம் வருதா? அந்த கெட்ட வார்த்தை வருதா? இல்ல நம்ம எதுலயாவது அடிக்ஷனா இருக்கிறோமா? ஹலோ. ஸோ ஈட்டிங் ஒரு அடிக்ஷன் இருக்கும். அல்லேலூயா. சினிமாவிலேருந்து வந்துடுவாங்க, தியேட்டருக்கு போல வீட்டில் பார்ப்பாங்க. ஒரு இடத்துக்கு என்னை கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. அந்த ஊழியக்காரர் எதுக்கும் அவங்களுக்கு ஜெபிக்கவே எதுக்கும் நான் போனேன். இது வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லலாம். அந்த 4 பாய்ஸ் அவருக்கு, பிள்ளைங்களாம் எங்கே பிரதர் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். எல்லாம் படிச்சுட்டு இருக்கானுங்கன்னாரு. ஆனால் இந்த வீடை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு சினிமா பார்த்தா அந்த பையன் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க சினிமா பார்த்துட்டு. ஏன் சினிமா பார்க்கக்கூடாதா? அடுத்த கேள்வி சொல்லுங்க. ஏன் நீ அதை பார்த்தன்னா இதை பார்க்க முடியாது? ஹெலன் கெல்லர் எப்படிமா அவங்க கண்ணு பிளைண்டாமா? அவங்க ஹெலன் கெல்லர் பிளைண்ட், டம் அண்ட் டெஃப்மா. அவங்க ஜீசஸை பார்த்துருக்காங்க. ஹலோ, அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? ஜீசஸை இந்த கண்ணு இருக்கே, இந்த கண்ணால இல்ல, ஆவிக்குரிய கண்கள்ல. அல்லேலூயா. எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா? அவங்க கண்ணில் பார்க்கறாங்க ஜீசஸை, இந்த கண்ணில் இல்ல. அவங்க பிளைண்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? நீங்க born again இருந்தா உங்க இருதயத்தை கர்த்தர் நம்ப முடியுமான்னு இன்னைக்கு உங்க மேல ஒரு கேள்வி வைக்கிறார். நம்பி இணங்குவாரா? அல்லேலூயா. நம்பி இணங்க முடியுமான்ற கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? நீங்க மறுபடியும் பிறந்தது உண்மைதான், ஆனா உங்களை நம்பி அவர் இணங்குவாரான்னு நான் கேட்கிறேன். அப்படிங்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொன்னா 3 விஷயத்தை நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, when you are born again. இப்போ நான் born again ஆன உடனே
though we are going to church regularly, ரொம்ப கரெக்டாக போயிடும். போகலன்னா உதவணும். நான் சொல்ல ஊதாங்குளம் எடுத்து அடிச்சிடுவாங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. இவங்கெல்லாம் எங்கள் சர்ச்சில் வரும்போது இவங்கெல்லாம் முதல் ஆளாக வந்து உட்காந்துருப்பாங்க. 2-3 கிலோமீட்டர் நடந்து வந்து 10 நிமிஷம் தான் இருக்கும் எங்கள் வீட்டுக்கும் அதுக்கும். 3rd பெல் அடிக்கிறதுக்குள்ளே உள்ளே போய் உட்காந்துருக்கணும். அதெல்லாம் பண்ணிவிடுவோம். குடும்ப ஜபத்தை இப்படி பார்த்தா 8 மணி இன்பா வீட்டில் ப்ரேயர்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பங்க்சுவலாக. நாங்கள் போனகேனா? ஸோ ப்ரேயரால் நீ போனகேன் கிடையாது. மியூசிக்கு போட்டால் இன்றைக்கும் டிஎல்சியில் சரிதான் நான் சொல்கிறேன். எல்லா சர்ச், நான் போன சர்ச்சுக்கு நான் பூர்வீகமாக இருந்தது நான் சொல்கிறேன். அங்கே ஒன்றுமே இல்லை. அங்கே என்ன இல்லை? ஹார்ட்டில் காட் இல்லை. ஆனால் அவர் நம்பி இணங்குறது எதை வச்சு நம்பி இணங்குறாரு? எல்லாருடைய இருதயத்தையும் அவர் பார்க்குறாரு. அப்படி இருக்கலாமா இங்கிலீஷில்? பேஷனா? கமான். Because he knew how fickle human hearts can be. பார்த்தீங்களா, மனுஷனுடைய இருதயம் எப்படி ஃபேக்கா இருக்குது. ஃபேக்கா விசுவாசிக்கிறோங்குது. நாங்கள் கடவுளுடைய பிள்ளைங்கன்னு சொல்லுது. நாங்கள் போனகேன்னு சொல்லுது. நீங்கள் தண்ணியில் இப்படி மூழ்கி எந்திரிச்சதுனால நீங்கள் போனகேன்னு சொல்லிக்கலாம், நான் சொல்லிக்கலாம். ஆனால் ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கணும். அப்போ தான் காட் உங்களை நம்பி இணங்குவார், கமிட் பண்ணுவார் உங்கள் வாழ்க்கையை. மணவாளன்னு சொன்னார் பாருங்க. நம்ம மணவாட்டி எல்லாரும் அவர் மணவாளனா கமிட் ஆவார். இல்லைன்னா நான் ஒரு பேரளவில் நான் போனகேன் பேரளவில் கிறிஸ்டியன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆர் யூ கிறிஸ்டியன் கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நிறைய பேர் நீங்கள் கிறிஸ்டினா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமான்னு சொல்லும்போது நாங்கள் பென்டிகோஸ்டல் அப்படின்னு சொல்லுவோம். என் பக்கத்தில் வராங்க ஒருத்தவங்க, நீங்கள் கிறிஸ்டினா? நாங்கள் ஆர்சி. கிறிஸ்டின் யாரும் சொல்கிறது இல்லைங்க. நீங்கள் கவனிச்சுங்க. கிறிஸ்டினான்னு சொன்னால் இல்லை, ஆர்சியும் சொல்கிறாங்க. மெத்தடி, நாங்கள் மெத்தடிஸ்ட்ன்றாங்க. என்ன சொல்கிறாங்க? மெத்தடிஸ்ட்டுங்கிறாங்க. நாங்கள் பென்டிகோஸ்டல் அப்படின்றனா என்ன கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் பென்டிகோஸ்டல் கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்டினான்னு கேட்டால் நான் உடனே கிறிஸ்டின்னு சொல்லாமல் உடனே நான் என்ன சொல்லிக்கிறேன்? நான் பென்டிகோஸ்டல் கிறிஸ்டியன்னு சொல்கிறேன். உடனே பக்கம் இல்லை, நாங்கள் வந்து ப்ரோட்டஸ்டன்ஸில் நாங்கள் சிஎஸ்ஐ அப்படிங்கிறாங்க. ஸோ கிறிஸ்டியன், வாட் இஸ் கிறிஸ்டியன்? ஹூ இஸ் கிறிஸ்டியன்? ஹூ இஸ் born again? ஹூ இஸ் கிறிஸ்டியன்? கிறிஸ்துவின் ஆவி உள்ளவன் கிறிஸ்தவன், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்லன்னு நான் சொல்ல, வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் ஆவி, கமான், கிறிஸ்துவின். அதனால சொல்றாரு நீ ஆவியில மறுபடியும் பிறக்கணுங்கிறார். அப்போ மறுபடியும் நீ ஆவியில பிறந்தா நீ கிறிஸ்தவன். நீ ஆர்சியா இருந்தா எனக்கு என்ன? காடு சொல்ற ஆர்சின்னு அவர் வச்சாரா? நீ பென்டிகாஸ்ட்னு வச்சாரா? சிஎஸ்ஐன்னு வச்சாரா? லுத்தரன் வச்சாரா? சொல்லுங்க. மனுஷனா பிரிச்சுக்கிட்டது இது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி இருக்கா உங்களுக்குள்ள? கிறிஸ்துவனுடைய ஆவி இருக்கா? நீங்க ஆவியில நடத்தப்படுகிறீர்களா? அப்பதான் நீங்க born again. அப்பதான் நீங்க born again. இப்ப வந்து விசுவாசம் வைத்தார்கள், ஆனாலும் அவர்களை நம்பி இணங்கவில்லைன்னா அப்ப விசுவாசம் ஒண்டி அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணல. இதையும் தாண்டி அந்த இருதயத்தை அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்ப born againனாலே ஸ்பிரிட்னு எங்க வருது? அங்கெல்லாம் ஹார்ட் அப்படின்ற வேர்டு இருக்கும். ஸ்பிரிட்டுங்கிற இடத்துல என்ன வேர்டு வரும்? ஹார்ட்னு வரும் இங்கிலீஷ்ல. ஹார்ட் அப்படின்னா நீ மறுபடியும் பிறந்தாதான் உன் இருதயத்தை அவர் நம்ப முடியும். ஹல்லேலூயா. நீ மறுபடியும் பிறந்திருக்கிறன்னா உன் இருதயத்துல மாற்றம் இருக்கணும். நான் சொல்றது புரியுதா? இப்போ நீங்க நான் ஒரு born again அப்படிங்கிறத எப்படிலாம் கண்டுபிடிச்சிக்கலாம்? உங்களையே நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்களையே நீங்க ஒருவேளை நீங்க பொட்டு வச்சிருக்கலாம். ஒருவேளை நீங்க வந்து என்னங்க, நீங்க அந்த உலக பிரகாரமா ஏதோ சட்ட திட்டங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அப்படி கூட இருந்தாலும் உங்க இருதயம் எப்படி இருக்கிறது? உங்க இருதயம் எப்படி இருக்கிறது? உங்களை கர்த்தர் இன்ட்ரஸ்ட் பண்ணுவாரா? இவங்களை நம்பலாம் அப்படின்னு வரா? உங்களை நம்பினா, ஒருத்தவங்களை நம்பினா தானேங்க ஒரு காரியத்தை செய்ய முடியும். சொல்லுங்க. ஒருத்தவங்களை நம்பினா தானே. இப்போ ஒரு பணத்தை இதை பத்திரம் வச்சிருக்கேன்னு யார்கிட்ட கொடுப்பாங்க? ஒரு ஊதாரியா இருக்கிட்ட கொடுப்பாங்களா? இந்த பணத்தை கொடுத்தா இவங்க அந்த சேஞ்ச் கூட பண்ணாம அப்படியே பத்திரமா வச்சிருப்பாங்கன்னு தானே கொடுப்பாங்க, இல்ல? அப்ப அந்த நம்பிக்கையா தேவன் நம்மளை பார்க்கணும்னா நம்ம born again in the spirit, in the heart. அப்ப நீங்களே செக் பண்ணிக்கலாம். இந்த பழையசெல்லாம் ஒழிஞ்சிருச்சா? எல்லாம் புதிதாயின்னு இருக்கு, எல்லாம் ஒழிந்ததுன்னு இல்லம்மா. ஹலோ, எல்லாம் புதிதாயின்னு இருக்கு, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின்னு எழுதுன என்னம்மா?
அது டே பை டே ஒழியும். இது ஒழிய ஒழிய இது எல்லாம் புதுசாகும். 2 Corinthians 5:17 சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள். அப்ப கிறிஸ்து இப்ப எப்படி இருக்கிறாரு? ஸ்பிரிட்டா இருக்கிறார். நீ கிறிஸ்துக்குள்ள ஸ்பிரிட்ல இருந்தனா நீ எப்படி இருப்ப? புது சிருஷ்டி. சொல்லுங்க எல்லாரும். புது சிருஷ்டினா என்ன? the same features தான். ஆனா புது சிருஷ்டி எங்க? ஹார்ட்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஹார்ட்ல என்ன ஒரு கோபம் ஒரு நேரத்துல அந்த இருதயம் எப்படி இருக்கும்? இப்ப அமர்ந்துருன்றாங்களே, எப்படி அமர்ந்திருக்க முடியும்? கொந்தளிக்குது, ஏன் பயப்பட்டீர்கள்னு கேட்கிறேன். எப்படி பயப்படாம இருக்க முடியும்? அந்த இருதயத்துல எல்லாத்தையும் உண்டாக்குற பக்கத்துல இருக்கிறாருங்கிற இருதயத்துல இல்லாதனால தானே பயப்படுறாங்க. ஏன் பயப்பட்டாய்? ஏன் சந்தேகப்பட்டாய்? அல்லேலூயா. ஏன் அவிசுவாசமா இருக்கிறீர்கள்? இப்படிலாம் கேட்கிறாரு ஜீசஸ். கோவப்படுறாரு. அற்ப விசுவாசி. அவருடைய திட்டுற வார்த்தை தான் அற்ப விசுவாசிங்கிறார். விசுவாசம் இல்லாத சந்ததி என்பவர் இல்லைன்னா அற்ப விசுவாசின்றாரு. ஏன் பயப்பட்டேன்னா, நீங்க நேச்சுரல் ரெல்ம்ல பாருங்களேன், கடல் கொந்தளிச்சுக்கிட்டு கிடக்குது. ஏன் பயப்படு? பி சியர், பி குட் சியர்ன்றார். அது ஹல்லேலூயா. எப்படி இருக்க முடியும்? அப்போ இருதயத்துல இருதயம் முழுக்க ஆவியானவர் இருந்தா ஒண்டி தான் அப்படி இருக்க முடியும். அவங்களுக்கு பேர் தான் born again. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் born again இருந்தா சில காரியத்தை நம்ம இது பண்ணிக்கலாம். சரியா? நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதில் சில குறைகள் குற்றங்கள் இருந்தால் கூட நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவரை நம்பி நம்மளை இணங்கணும். அப்போ தான் இந்த வருஷத்தில் நம்ம சூப்பர் நேச்சுரலுக்கு போகலாம். ஆமேன். ஆவிக்குரியவங்க ஒண்டி தான் சூப்பர் நேச்சுரலாக. இந்த புக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் புக்கு தானே இது, இல்லை? நடக்கிறதெல்லாம் இயற்கைக்கு தளத்துக்கு அப்பாற்பட்டு தானே இருக்குது. அப்போ நீங்களும் மறுபடியும் பிறந்துட்டீங்கன்னா இயற்கை தளத்துக்கு அப்பாற்பட்டதில் தான் நீங்கள் நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மிரக்கிள் லைஃப்குள்ளே நீங்கள் போகணும். அந்த மிரக்கிளையும் சொல்றான், அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குப்பான்றாரு. மிரக்கிளுக்கு முன்னாடி நீ ஒன்று செய்யணும்பான்ற. அது என்னது? மறுபடியும் பிறக்கணும். அப்ப ஆவில நீங்க பிறந்துட்டீங்கன்னா முதல்ல, அதாவது நாம எப்படி இருக்கணும்னா சில விஷயத்தை சூஸ் பண்ண கத்துக்கணும். born again இருந்தா சிலது என்ன செய்ய கத்துக்கணும்? எப்படி சூஸ் பண்ணணும்? மோசஸ் சொல்றாரு, இதோ சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன். டியூட்ரானமி 30:19 நினைக்கிறேன். 30 இதோ நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். நான் ஜீவனையும் மரணத்தையும். பாருங்க, ஜீவன் மரணம் ரெண்டு. ஜீவன் ஒரு பக்கம், ஜீவன் ஒரு பக்கம், மரணம் ஒரு பக்கம். பிளஸிங். கம் ஆன். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு. எப்படி சொல்றாரு பாருங்க. நீன்னு மட்டும் சொல்லல, நீன்னு மட்டும் சொல்லல, உன் சந்ததியும். ஆமென் சொல்லுங்க. பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. அப்ப சூஸ் பண்றது எப்படி இருக்காங்க? தெரிந்து கொள்ளுதல். எதை தெரிந்து கொள்றாங்க? எதை தெரிந்து கொள்றாங்க? அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு? பிளஸிங் அண்ட் கர்சிங். எதை தெரிந்து கொள்ளணும் நம்ம? பிளஸிங்ஸ். பிளஸிங்ஸ். இது ரெண்டுமே யார்கிட்ட தான் இருக்கு? காட் கிட்ட தான் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீங்க சூஸ் பண்ண வேண்டியது எது? ஜீவன். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. சொல்லுங்க எல்லாரும், அவருக்குள். அப்ப எதை தெரிஞ்சுக்கணும்? அவரை தெரிஞ்சுக்கிட்டா அவர் தான் வார்த்தை. அவருக்குள்ள இருக்கிற ஜீவன் உங்களுதாயிடும். ஆமென். உங்க இருதயத்துல வார்த்தை குறித்த வாஞ்சை இருக்கா? உங்களை நம்பி அவர் இணங்கலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதம் வேணும் நமக்கு. ஆசீர்வாதம் வேணும். ஆனா ஆசீர்வாதத்தை வச்சுட்டேங்கிறாரு. எதுல இருக்குது ஆசீர்வாதம்? என்ன வடிவத்தில் இருக்குமா? வார்த்தை வடிவத்தில் இருக்கு. பணம் என்ன வடிவத்தில் இருக்கு? வார்த்தை வடிவத்தில். சுகம் எந்த வடிவத்தில் இருக்கு? வார்த்தையில. ரிலேஷன்ஷிப், குட் ரிலேஷன்ஷிப் எந்த வடிவத்தில் இருக்கு? கிருபை, ஐஸ்வர்யம், கணம் எந்த வடிவத்தில்? வார்த்தை, வார்த்தை. அந்த வார்த்தைக்குள்ளதான் ஜீவன் இருக்கு. அப்ப நீங்க வேண்டி ஒரு born againனா உங்க ஹார்ட் முழுக்க என்னங்க இருக்கணும்? வார்த்தை இருக்கணும். வார்த்தை இருக்கணும். வார்த்தை இருக்கணும். என்ன இருக்கணும் சொல்லுங்க? when you are born again, நீ பைபிளை திறந்தே 10 மாசம் ஆகுது. ஆனா நான் born again, நான் ஞானசாலாம் எடுத்துட்டேன். வாட் இஸ் தி யூஸ்? உன்னை நம்பி காட் இணங்குவாரா? கமிட் ஆவாரா உங்களோட? சொல்லுங்க. ஆகவே மாட்டார். ஆக மாட்டார். ஆகவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜாஷுவா இருக்கிறார்ல, ஜாஷுவா இவருக்கு அடுத்து வராரு. ஜாஷுவா, நான் மோசே இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? 24 ஜாஷுவா புஸ்தகம் 24:15 என்ன சொல்லுது? எல்லாருக்கும் தெரியும். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் போயாமல்
எதனால பாருங்க அந்த வசனம் 24:15 இந்நேரம் சொல்லியிருக்கணும் பார்க்காமையே. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததா கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று சூஸ் பண்றத சொல்றாரு. யாரை தான் சேவிக்க போறீங்க? நீங்க யாரை சேவிக்க போறீங்க? Who is your God? Who is your God? Hallelujah. நீ யாரை சேவிக்க போறன்னு இது born again நீ God கேக்குறார். நீ யாரை சேவிக்க போற? நீ எதை சோதரி எதை தெரிந்து கொள்ள போற? when you are born again. Hallelujah. எதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ஒரு நாள் அப் ஒரு நாள் டவுன் அப்படி கிடையாது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வாழ்க்கையில வந்தாலும் நீ டவுன் ஆகவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மலை மேல ஏறுகிற ஒரு அனுபவம் தான் உங்களுக்கு வாழ்க்கை. கீழே இறங்குற அனுபவம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. அல்லேலூயா. நானும் என் வீட்டாரை என்ன செய்வோன்னு சொல்றாரு. இப்போ நீங்க அது மாதிரி சூஸ் பண்ணிருக்கீங்களா? நீங்க யாரை சேவிக்கிறீங்க? கர்த்தரையே சேவிப்பீங்க. சேவிக்கிறதுனா என்னம்மா? வர்ஷிப்பிங்னா மியூசிக் வச்சு பாட்டு பாடுறதா? வர்ஷிப்னா பிரியாரிட்டிஸ் ஃபர்ஸ்ட் தான். எல்லாத்தோட அவர் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கு பேர் தான் வர்ஷிப். இவங்க சொன்னாங்க பாருங்க, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத. அதுல இங்கிலீஷ்ல என்ன இருக்குது? சோசன். மேரி பத்தி அப்படிதானே இருக்காங்க. சோசன் இருக்காமா? மேத்தே எதுமா? லூக் 10 மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலும் இருக்கு பாருங்க. நல்ல பங்கை. ஹலோ, நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். பாத்தீங்களா? சோசன் சோசன் சோசன். நீங்க எதை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? ஹலோ, நீங்க எதை சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? காட் ஃபர்ஸ்டா இருக்கா? வேர்டு ஃபர்ஸ்டா இருக்கா? அவ அங்க பிரியாணி கொடுக்கறதுலாம் அந்த யூதர் முறைமையில நல்லா வந்தவங்களுக்கு நல்ல காலை கழுவிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடுறது, அந்த ரொட்டினிட்டி எல்லாம் கரெக்டா மார்த்தாள் செஞ்சாலும் அவர் சொல்றாரு என்ன? மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்படுகிறாள், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நீங்க தெரிஞ்சிருக்கணும். எதை தெரிஞ்சு வச்சுக்கணும்? நானும் என் வீட்டாரும் கர்த்தர் தான் சேவிப்போம். ஆமென். அவருடைய பாதத்துல உட்காரதான் எனக்கு வேலை. அல்லேலூயா. ஜீவனை தான் நான் தெரிஞ்சுக்குவேன். அல்லேலூயா. எலைஜா என்ன செஞ்சார் தெரியுமா? பாகால் தெய்வம்னா பாகால வணங்கு. பாகால் 400 தேவதைகள். பாகால் தெய்வத்தை வணங்குறதுக்கு 400 பேர் பிளஸ் ஒரு 450 பேர் அஸ்தரோத்து தேவதைகள் உள்ளவங்க எல்லாம் குதிக்கிறானுங்க, ஆடுறானுங்க. படிச்சிருக்கீங்களா அதெல்லாம்? அப்ப டோட்டலி 850. அவங்களெல்லாம் பார்த்து சொல்றான் தைரியமா, இவன் ஒரு ஆளு, ஒரு நபர், கிங் மேக்கர். என்ன சொல்றான்? பாகால் தெய்வம்னா பாகால வணங்கு, கர்த்தர் தெய்வமான கர்த்தரை வணங்கு. இன்னைக்கு உங்களை கேட்கிறாரு, நீங்க வேற கர்த்தர் வைக்கிற இடத்துல எதை வச்சிருக்கிறீங்க? சிலர் டியூட்டியை வைப்பாங்க, சிலர் மணியை வைப்பாங்க, சிலர் பிள்ளைகளை வைப்பாங்க, சிலர் சொத்தை வைப்பாங்க, சிலர் தூக்கத்தை வைப்பாங்க, சிலர் திங்கிற விருப்பத்தை வைப்பாங்க. ஆர் யூ born again? அல்லேலூயா. நீங்க எதை வைக்கிறீங்க? சும்மா ஞானஸ்தானம் எடுத்துட்டா born again கிடையாது. ஹலோ, ஞானஸ்தானம் எடுத்துட்டா அவங்கள நம்பி ஆண்டவர் எனக்கு வர நம்பாதீங்க. ஏன் தான் எனக்கு இப்படி காட் இதெல்லாம் அனுமதிக்கிறாருன்னு சொல்லாது. அதாவதுங்க, இயற்கை தளம் சரியா ஓடுற வரைக்கும் ஓட முடியுங்க. ஆனால் அதை தாண்டி தலைக்கு மிஞ்சி பிரச்சனை போயிடுச்சுன்றாங்களா, அப்பெல்லாம் காடு வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 4 கார் நின்றுச்சு. ஒரு குழந்தைக்கு சின்ன வயசுல குடல் திரும்பிடுச்சு. கடன் வாங்கினாங்க. அந்த கடனுக்கு இன்னொரு கடன் வாங்கினாங்க. நான் அந்த பக்கத்து வீட்டில் இருக்கேன். என்னை கூப்பிட்டாங்க. இதான் சொன்னேன்னா, கர்த்தர் தான் தெய்வம், இவரை நம்பினீங்கன்னா எல்லா கடனும் மாறிடும். ஆமென். நான் ரொம்ப எல்லாரும் இம்பாக்ட் பண்ணுறனோ இல்லையோ, அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கும்படி எனக்கு வச்சுக்கிறாரு. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் எதை பார்க்குறாரு? மனுஷன் முகத்தை பார்க்குறாரு. கர்த்தர் எதை பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்குறாரு. உங்கள் இருதயத்தை பார்த்து அவர் நம்பி என்ன, இவளை நம்பலாம், என் மகனை நம்பலாம் அப்படின்னு அவர் நம்பணும். உங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்புறதில்ல. நான் சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு நாள் நம்பாமல் போயிடுவாங்க. யாருமே ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன் கிடையாதுங்க. ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பையன் அந்த காலை கீழே வைக்கும்போது அந்த காலுக்கு கீழே இவன் கையை வச்சுக்குவான். ஏங்க உன் காலு கீழே படக்கூடாது. இதெல்லாம் எத்தனை நாள் தாங்குச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீ அப்படி இருக்க வேணாங்கிறனா, நீ இப்படி இருக்க வேணாங்கிறனா. அவரை சரியா இருந்தோமானா எல்லா உறவுகளையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாகாலாம் வணங்கிக்கை. கர்த்தர்னா தெய்வம்னா வா, சூஸ் பண்ண கத்துக்குங்க. ஒரு விஷயத்துல இப்போ ஒரு கல்யாணத்துக்கே போனோம், நான் சொன்ன சர்ச்சுக்கு முடிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்லிடுவேன். சர்ச்சு முடிச்சுட்டு தான், அது யாரா இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, அவங்க கோச்சிட்டாலும் எனக்கு கவலை கிடையாது. born againனா வாட் இஸ் ஒரு ப்ரியாரிட்டிங்க? வாட் இஸ் ஒரு ப்ரியாரிட்டிங்க? born againனா என்னங்க? நீங்க அபவுட் திரும்பிட்டா தானே உங்க வாழ்க்கையில நிறைய காரியம். என்டரிங் த கிங்டம் இஸ் நாட் ஏ சிம்பிள் ஒன்று. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துல இப்பவே நீங்க இருக்கீங்க. இப்பவே இருந்து இந்த ஓட்டத்துல அவரோட இட்டர்னல் லைஃப், இந்த போனகினால உங்களுக்கு கிடைக்கிற பெரிய ஸ்பெஷல் பிளெஸிங் என்ன தெரியுமாமா? இட்டர்னிட்டிமா, இட்டர்னல் லைஃப், இட்டர்னல் லைஃப். இப்பவே கண்ணை முன்னா கூட உடனே மடிக்கு போயிடலாம். 100 வயசு வரைக்கும் வாழ்ற வரைக்குமே அவரும் கூட வந்து வாழலாம் இந்த ஜேர்னில. எவ்வளவு பெரிய லைஃப் ஜேர்னி இது. அதுல அவரே வர்றது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? சொல்லுங்க. ஆதாமும் ஏவாளும் சூஸ் பண்ணல, பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. என்ன சொன்னார் ஆண்டவரு? இந்த கனி இது நன்மை தீமை அறியத்தக்க கனி, இதை நீ என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஆனா ராங் சாய்ஸ் என்னதுங்க? அதை தான் போய் புசிச்சாங்க. என்ன வந்துச்சு? பாவம் வந்துச்சு. அந்த ஒரு பாவம் தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் வருது. அந்த பாவத்தை தான் 2ஆம் ஆதாம் கடைசி ஆதாமா இயேசு வந்து அந்த பாவத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டாரு. அவரு தான் இன்னைக்கு ஸ்பிரிட்டா இன்னைக்கு உனக்குள்ள வந்து வாழறேன்னு விரும்புறாரு. அல்லேலூயா. நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? when you are born again நீங்க சூஸ் பண்றது என்ன? நீங்க கவனிக்கணும். இன்னைக்கு சண்டேவா? இன்னைக்கு வந்து முக்கியமான வேலை எது இருந்தாலும் நீங்க என்ன பண்ண கத்துக்கணுங்க. எதை கத்துக்கணும்? கர்த்தரை தான் சேவிக்கணும், பிரியாரிட்டைஸ் பண்ண கத்துக்கணும். நல்லா அதுக்கு அன்னைக்கு வரலன்னா அதுக்கு முன்னாடி போய் பணம் வச்சிருவேன், போய் பார்த்துருவேன், இல்லைன்னா பின்னாடி போவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரோட பெருசு எதுவுமே இல்லைன்னு உங்களுக்கு தோணலையா? அவரோட பெருசு எதுவுமே இல்லைன்னு உங்களுக்கு தோணலையா? நீங்க செஞ்சு பாருங்களேன். காட் சொல்றார், நீதான்ப்பா எனக்கு பெருசுன்னுவார், நீதான் எனக்கு பெருசுன்னுவார். யாருக்கும் கிடைக்காத சில காரியம்லாம் கிடைக்கும் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு. ஆமென். யாருக்கும் கிடைக்காதெல்லாம் கிடைக்கும். எனக்கெல்லாம் அப்படி கிடைச்சிருக்கு. மிரக்கிள் சூப்பர் நேச்சுரலா கிடைச்சிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உல்லாசமா இந்த இது என்னது, இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல போலாம் வரலாம். ஆனா அதுல கேன்சல் நடத்தணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. ஆனா நான் நடத்திட்டு உட்காந்துருக்கேன். பிள்ளைங்கள்லாம் அப்படியே அழுதுகிட்டு இருக்கு. அதுங்களை அப்படியே பிச்சு என்னை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே பிச்சு பிள்ளைய பிடிச்சி ட்ரெயின் ஸ்டேஷன்ல இப்படி கொடுத்துட்டு வந்தேன் நான். சூஸ் பண்ணுங்க. நீங்க born again இருந்தா முதல் பாயிண்ட் நீங்க சூஸ் பண்ண தெரியும். ஆமென். இவர்தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு. எத்தனை பேர் செய்ய போறீங்க? எத்தனை பேர் ரியல் born again நீங்க இருக்கீங்களோ நீங்க செக் பண்ணிக்கலாம். born again-ஓட கேரக்டர் நம்ம மட்டும் இருக்கா? சூஸ் பண்றோமா? அதாவது சர்ச்சுக்கு வர்றதுதான் இல்லைங்க, ஜென்ரலா சொல்றேன். காடுங்க, காட். துபாயில், சவுதியில், குவைத்தில் இல்லைன்னா அண்டர் கிரவுண்ட் சர்ச் நடக்குது. ஒரே இடத்துல காரை நிறுத்த முடியாது. ஸ்கேட்டர்டாக அங்கே 2 பேர் இங்கே 2 பேர் கார் அங்கங்கே ஸ்கேட்டர்டாக எடுத்துகிட்டு வருவாங்க. இல்லைன்னா அந்த கவர்மெண்ட் வந்து என்ன இத்தனை கார் நிற்குது, என்ன பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிட்டு நம்மலாம் அப்படியே அங்கே இருக்கோம். நமக்கெல்லாம் அவ்வளோ ராஜாங்கமாக அவரை துதிக்கலாம், ராஜாங்கமாக வேதத்தை எடுத்து வாசிக்கலாம். அவங்கெல்லாம் அப்படி இருந்தே நல்லா வாசிக்கிறாங்க, வேதத்தை தியானிக்கிறாங்க. நமக்கெல்லாம் அவ்வளோ ஒரு நெருக்கமாக இருக்குது. அப்படி இல்லாத போது நம்ம எதை சூஸ் பண்றோங்க? born again இருந்துக்கிட்டு. அல்லேலூயா. அடுத்தது நீங்க born again இருந்தா ஒரு சேஞ்ச் இருக்கும் உங்ககிட்ட. இப்ப நான் சொன்ன பாருங்க, நான் born again இருந்த உடனே என்கிட்ட என்ன சேஞ்சு? முதல்ல கட் பண்ண அந்த சினிமாவுக்கு போறது. என்னங்க, அந்த சினிமாவை பார்க்குறவ அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. அப்ப ஹீரோவா யாரை நான் வச்சுட்டேன்? அவ்வளவுதான். இருதயம் முழுக்க ஜீசஸ் வந்த பிறகு, அல்லேலூயா, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு சேஞ்ச் என்ன வந்துச்சு என்கிட்ட? இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க சினிமா பாக்குறீங்க? ஒரு சினி ஆக்டர் இறந்ததை டிபி வச்சுக்கிறாங்க நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். ஹலோ, தேவையில்லை, தேவையில்லை. அப்போ சினிமாக்காரரை வச்சு கர்த்தர் காஸ்பல் சொல்லிட்டு சினிமா உலகத்தை என்கரேஜ் பண்ணிருக்கலாமே. சொல்லுங்க. நீங்க வேணா 5 நிமிஷம் சினிமா பார்த்துட்டு நீங்க ஜெபிச்சு பாருங்களேன். ஜெபிக்க உங்களால முடியுதான்னு நான் கேரண்டி கொடுக்குறேன். தியேட்டருக்கு போய் எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, ஆனா வீட்டுல பாக்குறாங்க, சீரியலை பாக்குறது. நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா பைபிள் சொல்ற சத்தியத்துக்கு புறம்பா அங்க இருக்குங்க, புறம்பா இருக்கும். அது மண்டையில உட்காந்துக்கும்.
அந்த மாமியார் சண்டை போடுற மாதிரி இவ போடுவா. அந்த பொண்ணு ட்ரெஸ் பண்ற மாதிரி இந்த ஹீரோயின் மாதிரி இங்க பண்ணுவா. இதெல்லாம் அவுட் ஆஃப் போர்ஷன் தான். ஆனா இது குட் போர்ஷன். இதுதான் குட் போர்ஷன். அந்த போர்ஷன் அவுட் ஆஃப் போர்ஷன். எத்தனை பேர் பாக்குறீங்க எனக்கு தெரியாது. when you are really born again, change the words. டக்குன்னு கெட்ட வார்த்தை வருது, டக்குன்னு தூக்கி அடிக்கிறது. கரண்டி இருந்தா கரண்டி, செருப்பு இருந்தா செருப்பு. அப்புறம் என்னது? ஒரு மனைவி தொடப்ப கூட்டிட்டு இருக்காங்க, தொடப்பத்தால் அடிக்கிறாங்க. கரண்டி வச்சு கரண்டி எடுத்து மண்டையில போடுறாங்க. ஹலோ, கோபம், உனக்குன்னா கோபம், தேவையில்லாத வார்த்தைகள். If you are really born again, நீ சகிச்சுக்கிட்டாதான் என்ன அப்படி நான் சொல்லலைங்க. வாசிக்கலாம் ரைட்டா? 1 Corinthians 6ல 6:7 வாசிங்க. 6:7. சகோதரனோட சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். பாருங்க, ஒரு அவிசுவாசிக்கு முன்னாடி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறான். என்ன அவ சொல்றாரு? நீங்கள் ஒருவரோடுவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமா? எவ்விதத்திலும் குற்றம். உங்க மேல நியாயம் இருந்தா கூட நீங்க என்ன செய்யக்கூடாது? நான் மொய் வச்சேன், நீ எனக்கு திருப்பி வைக்கல, நான் உனக்கு அதை செஞ்சேன், நீ எனக்கு இதை செஞ்ச, என்னங்க நான் உங்களுக்கு அப்படி செஞ்சேன், நீங்க எனக்கு ரிட்டர்ன் பண்ணல, நாங்க எவ்வளவு தெரியுமா செஞ்சிருக்கோம், நீங்க எவ்வளவு இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் போனகின். அதெல்லாம் அந்த எவ்விதத்துல என்ன அர்த்தம்னா, உன் மேல நியாயமே இருந்தாலும் நீ என்ன செய்யாத? சொல்லுங்க. நியாயமாவே இருந்தா கூட நீ என்ன செய்யக்கூடாது? வசனத்தின்படி சொல்லுங்க. ஆர்குமெண்ட் ஸ்பிரிட் ஈவில் ஸ்பிரிட். அது ஆர்குமெண்ட் ஸ்பிரிட் ஈவில் ஸ்பிரிட். தாய்மார்கள், உங்க பிள்ளைகளோட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்களா? எவ்விதத்திலும் அது குற்றமா இருக்கிறது. எப்படி இருக்கு? பிள்ளைகள்கிட்ட, சரி பிள்ளைகள் இல்ல, பெற்றோர்கிட்ட பிள்ளைகள் ஆர்கியூ பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இருக்கா அப்படிலாம் இல்லையா? இது எப்படிப்பட்ட மெசேஜ்னா, உங்களை ஸ்ட்ராங்கா நிக்கிற மெசேஜ். சும்மா கையாட்டி காலாட்டி குஷிப்படுத்திட்டு போயிட்டு ஒரு சேலஞ்ச் வந்து உங்களால் நிற்க முடியாதுங்க. நான் எழுதி கொடுக்குறேன். அவ்வளோ சேலஞ்சஸில் நான் இருந்திருக்கேன், இன்னைக்கு நிற்கிறேன். அல்லேலூயா. ஒரு சேஞ்ச் வேணுங்க நம்ம பேச்சில். என்ன வேணும்? தண்ணியில் போட்டு முழுக்கட்டி எழுதுறது அப்படி இல்லை, கிடையாது. என்னது? எப்படி இருக்கணும்? பேச்சு கரெக்டாக இருக்கணும், கோபம் வரக்கூடாது, எரிச்சல் இருக்க. நீங்கள் ஒருவரோட ஒரு வழக்காடுறது எவ்விதத்திலும் குற்றமா இருக்கிறது. அதுக்கு பதிலா நீங்க என்ன செய்யலாம்? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறது? என்ன வேணா சொல்லிட்டு போ அப்படின்னு நீ ஏன் தாங்க மாட்டேங்கிறன்னு கேட்கிறாரு. யார? இன்னைக்கெல்லாம் எவ்வளவு கோபம். அது எவ்விதத்திலும் குற்றமா இருக்கிறது. எது? ஆர்குமெண்ட்ஸ். இந்த சாட்சிலாம் போகுது பார்த்தீங்களா? சர்ச்சில் சாட்சிலாம் போதா இல்லையா? என்ன குஷியா வந்தாங்க, 2 பேரும் நல்லா பேசுறாங்க. இந்த குடும்பம் என்னங்க திடீர்னு இவங்களை காணோம்? சபையில் கூடியிருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன், இவங்களால அவங்களால அவங்க இதை சொன்னாங்க அப்படிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா, யூ ஆர் அன்ஃபிட் ஃபார் ஸ்பிரிச்சுவல் லைஃப். அது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. நோ ஆர்குமெண்ட்ஸ் அட் ஆல். அல்லேலூயா. உடனே ஒரு சேஞ்ச் இருக்கணும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா தெரியாத மாதிரி இருந்துக்கணும். நீ ஆர்கியூ பண்ணுறது எவ்விதத்திலும் தப்புன்னு நீ நினச்சி நீ சேஞ்ச் பண்ணி உன் வாழ்க்கையை வாழும்போது பரத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். சும்மா எனக்கு ஒத்தாசை ஒரு பரவதுன்னு பாட்டு பாடல வராது. உன்னை நீ சேஞ்ச் பண்ணிக்காத வரைக்கும் ஒண்ணுமே நீ ஸ்பிரிச்சுவலா சேஞ்ச். கம் ஆன் எவரிபடி. என்ன சேஞ்ச் பண்ண போறீங்க பாருங்க. 2:6 அதிகாரத்துல இருக்கு, ஒருவன் தேவனுக்கும் மேமன் அண்ட் காட். மேமன் என்ன தெரியுமா? உலக பிரகாரமான 6 அதிகாரத்துல இருக்கு ரைட்டா? இந்த கடைசியில 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது ஒருத்தவங்க. அதுல 2 எஜமான் யாருமா? மேத்யூ 6ல காட் அண்ட் மணி. சர்ச்சுக்கு இன்னைக்கு போகலன்னா ஒரு 10 லட்சம் கிடைக்கும். என்ன பண்ணுவீங்க? 10 லட்சத்துக்கு தான் போவோம். போகக்கூடாது. அல்லேலூயா. நீங்க இருந்து பார்த்தா 20 லட்சம் வந்து வீட்டில் வந்து கைத்தட்டும், வந்து கதவை திறந்து எடுத்துக்கன்னு சொல்லணும். நான் சொல்ற கேரண்டி, நான் வாழ்ந்துட்டு இருக்கேங்க. சேஞ்சுனா என்னங்க? உங்க இருதயத்துல அந்த உள்ளான மனுஷன் இருக்கிற கோபம், எரிச்சல், சண்டை, அதுக்கு நீ சகிச்சுக்கிட்டா என்னன்னு நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுதுங்க. அது எவ்விதத்திலும் குற்றமா இருக்கிறது. அந்த எவ்விதத்தில் குற்றமா இருக்கிறதுக்கு நீ அதை சகிச்சுக்கிட்டா என்ன? ஏன் அந்த நஷ்டத்தை நீ பொறுத்துக்கல? நான் நிரபராதி, என்ன நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஜீசஸ் லேப்ல ப்ரூவ் பண்ணுவீங்களா? ஹலோ, கெமிஸ்ட்ரி லேப்ல ப்ரூவ் பண்ணுவாங்களா? அவர் லேப் வச்சுக்கிறாரு. ப்ரூவ் ஜீசஸை உன் கேரக்டர் வச்சு தான் ப்ரூவ் பண்ண முடியும்.
இஃப் யூ ஆர் ரியலி born again, அந்த சேஞ்சை உன்ட்ட உலகத்தார் பார்க்கணும். பரவாயில்ல, எடுத்துங்க. சில வீட்டில் கண்ணை காட்டுவாங்க, கொடுக்காத. இந்த சேஞ்சை ஏன் நம்ம ஏற்படுத்தி கூடாது சொல்லுங்க? வேலையை ரிசைன் பண்ண போகிறேன், எங்கேயும் கடன் வாங்கக்கூடான்ட்டாரு. கண்டக்டர்கிட்ட 10 ரூபா இல்லை, 5 ரூபா காயினை கொடுத்து வீதி. அப்போல்லாம் 2 ரூபா 1 ரூபா தான் டிக்கெட்டு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வரணும், புத்தூருக்கு வரணும், 1 ரூபா டிக்கெட்டு கொடுத்துட்டு மீதி காசு தரலங்கிறேன் அப்படின்னு நான் பாருங்க. என்ன அந்த ஆன்றது ஹாலோ வேர்டு, அது எவ்வளோ இன்டீசென்ட் வேர்டு தெரியுமா? நான் கொடுத்தேன் அப்படிங்கிறான். அந்த ஆன்றதுல என்னன்னா, நான் வாங்கிட்டு கொடுக்கலன்னு, ஆனால் நாளைக்கு எனக்கு காசு வேணுங்க. அப்படியே அவன் அந்த காசை விட அவன் என்னை ட்ரீட் பண்ணான் பாருங்க அப்படிங்கிறான். இப்படியே தான் அப்படின்னு. அப்படியே அந்த ஜிஹெச் பஸ்ஸை விட்டு இறங்கி கிராஸ் பண்ணி வரேன், 5 ரூபா காயின் கிடந்ததுங்க. உனக்கு என்ன தேவையோ அப்ப கிடைக்கும். இதெல்லாம் சத்தியமா நான் சொல்றேன். ஒரு தடவை எங்க பாஸ்டர் பொண்ணு பஸ்ல ஏறுவா. நான் இனாம்குளத்தூர் பஸ்ஸுக்கு நிற்கிறேன், அவள் வந்து காலேஜ் பஸ்ஸு போயிட்டா. ஐயோ பஸ்ஸை விட்டுட்டேன்றா. என்கிட்ட ஒரு 50 ரூபா இருக்குதுங்க, அவன் பொடி சில்லறலாம் இருக்கு. நீ பஸ்ஸில் இந்த காசை கொடுக்குறேன், போயிடுறியா காலேஜுக்குன்னு? தேங்க்யூ ஆண்டின்னு வாங்கிட்டா. அதுக்கப்புறம் அந்த சில்லறை தான் இருக்குது. பஸ் ஏறினா இந்த டீச்சர்ஸ் இருக்காங்க பாருங்கள், 2 பேர் சேர்ந்தா அந்த காசு விஷயத்தில் நீங்கள் சரியாகலன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காதுங்க. நான் சொல்கிறேன், அந்த கண்டக்டர் இருக்கிற இடத்துக்கு ஏற மாட்டாளுங்க, ஏன்னா டிக்கெட் எல்லாருக்கும் சேர்த்து எடுக்கணும்னு. இப்போ நான் ஏறும்போது 2-3 பேருக்கு சேர்த்து எடுத்தா திருப்பி போகிறதுக்கு வேணும் காசு, எவ்வளோ எடுக்க மாட்டா. நெசத்தை சொல்கிறேன். ஆண்டவரே சாயந்தரம் எனக்கு காசு அவங்ககிட்ட போய், நான் காலையில் டிக்கெட் எடுத்துனேன் எனக்கு தரீங்களா, எனக்கு சாயந்தரம் எடுத்துடுறீங்களான்னு நான் சொல்லக்கூடாது அப்படின்னு ஜோம் பண்ணுற. பெல் அடிக்க போகிறாங்கங்க, கடைசி பீரியட் வந்துருச்சு. கிளர்க்கு கூப்பிட்றாரு, நீங்கள் வந்து இன்விஜிலேஷன் பண்ணதுக்கு உங்கள் காசு வந்துருக்குன்னு. எனக்கு மட்டும் வந்துச்சுங்க, எனக்கு மட்டும் வந்துச்சுங்க. நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. அல்லேலூயா. சேஞ்ச் இருக்கணுங்க, உங்க வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் இருக்கும். எத்தனை பேர் நீங்க born again? உங்களை நம்பி இணங்குவாரா? நீங்க சூஸ் பண்ணது கரெக்டா? சேஞ்சஸ் இருக்கா? இந்த மாதிரி ஒரு லைஃப்ல உங்களுக்கு கிடைக்க போற ஃபர்ஸ்ட் கர்த்தர் கொடுக்கிறது ட்ரையல்ஸ், ட்ரிபுலேஷன், சேலஞ்சஸ். என்ன வரும்? சேலஞ்ச் வரும், சேலஞ்சஸ் வரும். அந்த சேலஞ்சை நீங்க என்ன எடுத்துக்கணும்? சந்தோஷமா எடுத்துக்கணும். அந்த சேலஞ்சஸை நான் எடுத்துக்கிட்டேன். அதை எவ்வளவு சேலஞ்சஸ் தெரியுங்களா என்னுடைய வாழ்க்கையில்? உட்காந்து நல்லா அழுதா கூட தீராது, அவ்வளோ சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு சேலஞ்சு முடியும் போது கர்த்தருடைய மகிமை தான் வெளிப்பட்டிருக்கு. என்னை அப்படி நடத்தியிருக்கிறார் காட். அல்லேலூயா. சேலஞ்சுனா என்னம்மா? நன்மை செய்து தீமை வர்றதுங்க. நன்மை செய்து, அப்போ நீ சேலஞ்சஸ், நீ சக்ஸஸ்ஃபுல்லாக நீ சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணும்போது அவருடைய ராஜ்யத்துக்கு மகிமையாக இருப்பேன். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? எத்தனை பேருக்கு புரியுது இது? என்ன சேலஞ்சஸ் நீங்க born again? If you are really born again, face the challenges, choose the best, change your words, amen, change your attitude. Hallelujah. ரொம்ப கஷ்டமா இருக்கா? பைலட்டை நம்பி தானே போறோம். ஃப்ளைட்ல போயிட்டு நான் ஃப்ளைட்ல போயிருக்கேன், நீங்களும் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க கொஞ்சம் நல்லா ஓட்டுவீங்களா? டைலரை கேட்குறேன், கொஞ்சம் நல்லா தைச்சிருங்க ப்ளீஸ், வீணாக்கிறாதீங்க. டைலரை கேட்குறோம். ஃபிஷ் வாங்கினா எங்க கெட்டு போன மீனை கொடுத்துறாதீங்க. என்னைக்காவது பைலட்டை இல்லை கார் டிரைவரை இல்லை ட்ரெயின் ஓட்டுறவரை கொஞ்சம் பத்திரமா கொண்டு போவீங்களாங்க? இன்னைக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, உங்கள் லைஃப் ஜேர்னியில் ஜீசஸ் ஒரு பைலட்டாக உட்கார்றதுக்கு விட்டு கொடுப்பீங்களா? அப்போனா நீங்கள் born again, ரியல் born again, ரியலி யூ ஆர் ரியல் born again. எந்த சேலஞ்சினாலும் அவர் பார்த்துக்குவாரு. பைபிள் எத்தனை தடவை பயப்படாதே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவாரா? விட்டாரா? எவ்வளோ சேலஞ்சஸில் விட்டாரா? எவ்வளோ சேலஞ்ச் தெரியுமா? நான் சொல்ல முடியாதுங்க அதெல்லாம். சிலது தான் நான் இப்படி கொடுக்குறேன். இன்னைக்கு என்ன குறைஞ்சு போயிட்டேன்னா, எத்தனை குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கேன் தெரியுமா? ஆமென். இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க,
போனகனா இருக்கீங்க, எத்தனை குடும்பத்துக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கீங்க. அதுதான் காட் உங்களை நம்பி இணைந்ததுக்கு அர்த்தம். கேட்கறது புரியுதா? God did not commit to them அப்படின்னு இருக்குல்ல, அது மாதிரி உங்களை அப்படி வச்சுக்கிறாரா இல்ல கமிட் பண்ணியிருக்கிறாரா? அது எதை பொறுத்து இருக்கு தெரியுமா? இந்த 3 விஷயம்தான். என்னது? நீ சூஸ் பண்றதுல தான் இருக்கு. உன்னுடைய வார்த்தை, பேச்சு, செயல்கள். அல்லேலூயா. இப்போ நீங்க born again தானா? born again ஆ? எஸ். இப்போ ரியலி எஸ்ன்னு சொன்னது உண்மைன்னா இந்த 3 விஷயத்த ஒவ்வொரு நாளும் செக் பண்ணுங்க. உங்க மூலமா கிங்டம் சர்ச்சு பெருகுன்றது இல்ல, கிங்டம் ஆஃப் காட் பெருகும். சர்ச்சு என்ன சர்ச்? யூனிவர்சல் சர்ச் தாங்க சர்ச்சு. ஆர் யூ கிறிஸ்டியன் என்ன சொல்றோம் நம்ம ஐ எம் 2ATL சிண்ட்ரோம். நோ. ஆர் யூ எஸ் ஐ எம் a Christian. I have the spirit of Christ. அப்படி சொல்ல முடியுமா உங்களால? நான் மாத்திக்கிறேன் பெண்டிகாஸ்டல். சிலர் கேட்ட பிறகுதான் கிறிஸ்டியனா? எஸ், ஆமா கிறிஸ்டியன் தான். எது எந்த சர்ச்சுக்கு போறீங்க? நாங்கள் பெண்டிகாஸ்ட். அப்புறம் சொல்லுங்க, நாங்கள் மெத்தடிஸ்ட், நாங்கள் பேப்டிஸ்ட், நாங்கள் ஆங்கிலிக்கன், பிரிஸ்பிட்டேரியன் ஒரு சர்ச் இருக்கு. ஃபாரினர்ஸ்லாம் அதை சொல்லுவாங்க. அப்படின்னா அது என்ன தெரியுமா? பேர் கிறிஸ்தவங்க தான் அது. ஹலோ, எதா இருந்தாலும் நான் கேட்குறேன், நீ எந்த சர்ச்சுக்கு போனாலும் நீ அவருடைய சர்ச்சா இருக்கிறியா, அவர் தங்குற ஆலயமா இருக்கியா? அதுதான் ரியல் born again. அப்படி உள்ள உட்காந்துட்டு பேசுவார், என்ன பேசுற, என்ன திட்டிட்டு இருக்க, ஏன் அவங்க மேல பொறாமப்படுற, ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கன்னு உள்ள போட்டுக்கிட்டே இருப்பார் பேசிட்டு. எத்தனை பேருக்கு நான் பேசுறேன் புரிஞ்சிச்சு? அல்லேலூயா. நான் இன்னைக்கு ஒரு கேள்வியோட வைக்கிறேன். உங்களை நம்பி இயேசு இணங்குவாரா? உங்களை நம்பி கிறிஸ்து ஆவியா இருக்கிறவர் உங்களை நம்பி இணங்குவாரா? Though we are praying, though we are born again, we are praying, reading the word of God. ரொம்ப ஜெபிப்பாங்க. ரொம்ப காலையில 4 மணிக்கு எழுந்து ஒரு சிஸ்டர் ஜெபிச்சுட்டு வெளில வந்து அந்த புருஷனை சொல்லுவாங்க, நீங்க எனக்கு மந்திரம் வச்சுட்டீங்கன்னு. புருஷன் புருஷன் பரிதாபம். அவர் ஜெபிக்கிறது வச்சு கிடையாது, பைபிளை திறந்து வச்சுக்கிறதுனால கிடையாது. உங்களையே நீங்க சூஸ் பண்ண கத்துக்கணும், சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண கத்துக்கணும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற மாற்றத்தை மற்றவங்க பார்க்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துறேன். அப்படியே எந்திரிச்சு சரண்டர் பண்ணுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் சரண்டர் பண்ணுங்க. யாரெல்லாம் விரும்புறீங்க காடுக்கு வந்து காட் உங்களை அவர் வந்து உங்களோட கமிட் ஆகணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்க கையை நான் பார்க்கறது கர்த்தர் பார்க்கணும். பரிசுத்த கைகளை உயர்த்தி தேவனுக்கு முன்பாக ஜெபிங்கள்னு எழுதப்பட்டிருக்கு. கைகள் அப்படியே உயர்த்துங்க. அப்ப நீங்க மட்டும் இல்ல, உங்க சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்க எதை சூஸ் பண்றீங்க? காட் ஃபர்ஸ்ட், காட் ஃபர்ஸ்ட். என் பேச்சுல, என் செயல்கள்ல, என்னை பார்க்கும் பொழுது நான் கர்த்தரை பிரதிபலிக்க, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட் இருக்கணும் என் மேல. அந்த சேஞ்சை மத்தவங்க பார்க்கணும். ஹalleluya. எந்த சேலஞ்ச் வந்தா எனக்கு என்ன, நான் அமர்ந்திருப்பேன். அவர் பைலட். ஹalleluya. உண்மையை கேளுங்க, டாடி என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லலாமா? இந்த மூலையும் நம்ம எவ்வளோ குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் பெர்ஃபெக்டா இருக்கேன்னு? நோ படி கேன் டெல். we are growing, we are growing. இப்படிப்பட்ட ஒருவனை தான் நிக்கேதும் போதுதான் கர்த்தர் கடைசியில் அவருடைய சரீரத்தை இறக்கி, அவன் அவ்வளோ ட்ரூவா இருந்தபடினால, அவனை நம்பி கர்த்தர் இணங்கினபடினால அந்த அடக்கத்துக்கு அவனை கர்த்தர் சூஸ் பண்ணார். அவன் சுகந்த வர்க்கங்களை அந்த அடக்காராதனை செய்யறான். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு பரிசேயன் போய் இயேசுக்கு சரீரத்தை வாங்கி அடக்கம் பண்றது, எல்லா லாவையும் உடைச்சான். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களை எல்லா சட்டத்திட்டங்களும் உடைச்சி வெளியில வா. உங்க ஹார்ட் ஹார்டா இருக்க வேண்டாம், ஹார்டா இருக்க வேண்டாம். உங்களால சிலதை விசுவாசிக்கலன்னா கூட அவர் அப்பாவா இருந்தா வந்து செய்வாரு. ஆனா உங்க இருதயத்தை மட்டும் அவர் கொடுங்க. யாரெல்லாம் உண்மையா சரண்டர் பண்றாங்களோ, இந்த புது மாசத்துல ஒரு புது பலனோட, ஒரு புது சிருஷ்டியா, ஒரு புது கிருபையோட உண்மையா சரண்டர் பண்ற பிள்ளைகள் சூசியா இருக்கட்டும் டாடி, சூசியா இருக்கட்டும். ஜீவனை தெரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொருவரையும் எங்கள் கண்கள் மூடி இருக்கிறது, உங்களுடைய கண்கள் திறந்து பார்க்கட்டும். அவர்கள் எல்லாரையும் நீங்க கமிட் ஆகிறதுக்கு எங்களை அர்ப்பணம் செய்யறோம். இது அப்படியே இந்த வேலையை நீர் அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் சொல்லுங்க. God bless you. God bless you.
தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து